ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்பாட் இட்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னியோட இந்த இட்லி வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக இந்த ஸ்பாட் இட்லி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்பாட் இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசை தவா எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் ப்ளைனாக ஈக்குவலாக உள்ள தவாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் குழிவாக இருக்குமா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஈவனாக உள்ள பேனாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் டேஸ்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் இல்லைனா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் இதில் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸில் உள்ள ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகணும். இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வதங்கணும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், கொத்தமல்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகணும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இந்த ஸ்பாட் இட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ரொம்பவே ஃபேமஸ். இப்போ நல்லா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம்லாம் நல்லா குக் ஆனதும் இதை நல்லா ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி மாவை இதில் ஊற்றிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்தளவு திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இட்லி பொடி தூவிக்கோங்க. இது கூடவே எக்ஸ்ட்ரா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆனால் போதும் நம்மளுக்கு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா மசாலா வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இல்லைனா ரொம்ப வந்து கீழடியில் கறிய ஆரம்பிச்சிடும். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இட்லி பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு குக் ஆனது தெரியும் உங்களுக்கு. நம்ம அவுட் சைடு பார்த்தாலே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து இதை நல்லா பிரித்து மாற்றி போட்டுடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டி இருந்ததுன்னா அது தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம மாற்றி போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா அந்த மாதிரி லைட்டாக கருகுன மாதிரி வந்திருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப நல்லா ஸ்பைஸியாக நல்லா கிறிஸ்பியாக இருந்த மாதிரி இருக்கும் இட்லி நம்மளுக்கு. இப்போ இதை மாற்றி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இட்லியை வந்து எடுத்துடலாம். ஆல்ரெடி இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மாற்றி டைரெக்டாக கல்லில் போட்டால் நம்மளுக்கு சீக்கிரம் குக் ஆயிரும். குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவுட் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.